ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ இல்லை ரீல் வீடியோவை இன்னொரு நபருக்கு எப்படி டேக் செய்ய முடியும், அதுதான் வீடியோ டாபிக். நம்ம டேக் செய்கிற அந்த ஃபோட்டோ இல்லை அந்த வீடியோ யாருக்கு நீங்கள் டேக் செய்கிறீங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைல் பேஜில் டைரெக்டாக ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாக ஒரு ஃபோட்டோவை செலக்ட் செய்து ஒன்றும் இல்லை 2 நபருக்கு டேக் செய்து காட்டுறோம் பாருங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோ கிளிக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்முடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாக நம்முடைய ஃபோட்டோ இல்லை நம்முடைய வீடியோவை இன்னொரு நபருக்கு டேக் செய்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜில் கீழ்ப்பக்கம் ரைட் டாப் கார்னரில் நம்முடைய அக்கௌண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகும். ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொஃபைல் பேஜில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியுது பாருங்க. ஒரு முறை செலக்ட் செய்து டேக் செய்ய வேண்டிய ஃபோட்டோ இல்லை வீடியோவை செலக்ட் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃப்ளவரோட ஃபோட்டோவை நான் செலக்ட் செய்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மேல் பக்கம் இருக்கிற நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். ஓகே, இப்போ செலக்ட் செய்த ஃபோட்டோவில் மியூசிக்கை ஆட் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை டெஸ்ட்டை ஆட் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவோட ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவை எடிட் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள். யூஸ் செய்கிறதா இருந்தால் யூஸ் செய்துக்கோங்க. பட் என்னுடைய இந்த ஃபோட்டோவில் எதையுமே ஆட் செய்ய போகிறது கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் டேக் பீப்புள் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் யாருக்கு உங்களுடைய ஃபோட்டோ இல்லை ரீல் வீடியோவை டேக் செய்ய போகிறீங்களோ உங்களுடைய யூசர் ஐடியை டைப் செய்து செலக்ட் செய்ய வேண்டியிருக்கும். பட் இதில் யூசர் ஐடியை டைப் செய்வதற்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. பட் யூசர் ஐடியை செலக்ட் செய்கிறதா இருந்தால் ஃபோட்டோ இது மாதிரி டச் செய்யும்போது சர்ச் பார் டாப் சைடில் ஷோ ஆகும். இதில் டைப் செய்யலாம் யாருக்கு உங்களுடைய ஃபோட்டோ இல்லை வீடியோவை டேக் செய்ய போகிறீங்களோ உங்களுடைய யூசர் நேமை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2 நம்பருக்கு என்னுடைய இந்த ஃபோட்டோவை டேக் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் பாரில் உங்களுடைய யூசர் நேமோட ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் டைப் செய்யும்போது சஜஷனில் உங்களுடைய ஃபுல் யூசர் நேமும் ஷோ ஆகும். இதில் செலக்ட் செய்யலாம். ஒரு நபர் செலக்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நம்பரை கூட செலக்ட் செய்கிறதா இருந்தால் ஒரு முறை கூட ஃபோட்டோவை டச் செய்யும்போது மேல் பக்கம் திரும்பவும் சர்ச் பார் ஷோ ஆகும். அடுத்த யூசர் நேமை இந்த சர்ச் பாரில் டைப் செய்து செலக்ட் செய்யலாம். எஸ், 2 நபர்கள் செலக்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் மேல் பக்கம் இருக்கிற டிக் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் ஷேர் இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து நம்முடைய ஃபோட்டோவை செலக்ட் செய்த நம்பருக்கு டேக் செய்து அனுப்ப முடியும். நம்முடைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ இல்லை ரீல் வீடியோவை இன்னொரு நம்பருக்கு எப்படி டேக் பண்ண முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்த வீடியோ கிளிக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.